ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஜேபி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி சுவையான சத்து மாவு எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஜேபி கலெக்ஷன்ஸ்க்கு. முதல்ல சிகப்பரிசி எடுத்து நான் வெறும் வானலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கைவிடாமல் வறுத்திங்கன்னா ஃபுல்லாக வைக்கலாம், இல்லைனா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து, அதுக்கு அடுத்தது தினை அரிசியும் சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன சோளம், வெள்ளை சோளம், சின்ன சோளம் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது தினை அரிசியும் சிகப்பரிசியும் மிக்ஸ் பண்ணிட்டேன் முதல்லே. இது போட்டுட்டு அடுத்தது கருப்பு உளுந்து தோலோடு போடும்போது நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அடுத்து கம்பும் ரொம்ப நல்லது. இது கருப்பு கவுனி அரிசி நல்ல ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் சின்ன சோளம், எல்லாமே ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துருக்கேன். இது வரகரிசி, குதிரைவாளி, சாமை எதுனாலும் போட்டுக்கலாம். இதில் சிகப்பரிசி அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். அரிசி ஐட்டம்லாம், பருப்பும்லாம் அதெல்லாம் விட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். 1/4 கிலோ போடுறேன்னா இப்போ பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அரிசிலாம் தான் நான் ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி தெரியுது பாருங்கள். தட்டில் பார்க்கும்போது சின்னதாக கொஞ்சமாக இருக்கும். முந்திரி வயசானவங்களுக்கு தான் இந்த சத்து மாவு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முந்திரி போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் கிட்ஸுன்றதுனால கொஞ்சமாக தான் முந்திரி சேர்த்துட்டேன். அதுக்கு பதில் நிறைய பாதாம், அதுக்கப்புறம் அக்ரூட் எடுத்துருக்கேன் பாருங்கள். அக்ரூட் குழந்தைங்களுக்கு மூளை நரம்புகளுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதனால் நான் அக்ரூட் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இது வயசானவங்களும் சாப்பிட்டுக்கலாம் அக்ரூட்டு. அதனால் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் இந்த சத்து மாவில் சேர்த்து அரைச்சிருக்கேன். சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றாங்கன்னா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் சுத்தமாக முந்திரி அவாய்ட் பண்ணுறங்க. பாருங்கள், அக்ரூட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சுக்கும் போட்டேன். அந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். அப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அது எல்லாமே குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் நிறையவே போடலாம் நீங்கள். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ண கலவை இது. இப்போ அரைச்சி எடுத்துன்னு அடுத்த நாள் மார்னிங் நான் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு 4 பேருக்கு ரெடி பண்ணுறதுனால ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் சத்து மாவு. ஒருத்தவங்களுக்குனா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். காலையில் மார்னிங் டிஃபனாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். பாருங்கள், போட்டுட்டு பச்சை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஏன்னா கட்டி ஆகிடும். இப்போ இந்த கட்டியெல்லாம் கரைஞ்ச பிறகு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது நான் கிட்ஸுக்கு ரெடி பண்ணுறதுனால நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணுறேன். நீங்கள் சுகர் பேஷண்ட்டு அப்படி இருக்கவங்க சுகரை அவாய்ட் பண்ணுறங்க, நாட்டு சர்க்கரையை. ஏன்னா அந்த பாதாம், முந்திரி அதில் இருக்கிற இனிப்பே போதுமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளட்டி நம்ம கெட்டியாகிடும். இதில் அரிசிலாம் நிறைய போட்டதுனால கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுங்க, இல்லைனா ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி சுவையான ஹெல்த்தியான சத்து மாவு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.